ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். நான் உங்கள் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சார் கோச் இருக்கார் நம்ம கூட. லாஸ்ட் இயர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திரு டென்னிஸ் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். இந்த இயர் கோச்சிங் பண்ணல, பட் ஆனால் அதை விட பெரிய விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்னென்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்கள் வந்து இந்தியன் டீமுமே வந்து ஆர்மி டீம் கோச் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெட் ஆர்மி டீம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? ரெட் ஆர்மி டீம் கோச்சுன்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அங்கே ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு முன்னாடி தமிழ்காரங்கன்னு சொல்கிறது மாதிரி இருந்தால் வைரவ் சுந்தரம் அன்றைக்கி வந்து குஜராத் டீம் கோச்சாக இருக்கார். அவர் வந்து இந்தியன் ஆர்மி டீமோட சீஃப் கோச்சாக இருந்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டால் நான் மட்டும்தான் ரெண்டாவதாக இப்போ கோச் ஆகிருக்கேன். அதனால் ஆர்மி ரெட் டீம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் டாப் டீம் அதுதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் மற்ற டிபார்ட்மெண்ட், ரயில்வேவாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான். இன்றைக்கி ப்ரோலையுமே டாப் லெவலில் இன்றைக்கி புது யங்ஸ்டர் பிளேயராக இருக்கட்டும், அங்கித், தேவாங்கு, இந்த மாதிரி டாப் லெவல் பிளேயர்ஸ் எல்லாமே, ராகுல் எல்லாமே ஆர்மி பிளேயர்ஸ் தான். இப்போ சார் சொல்கிற பிளேயர்ஸ்ல யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? பாட்னா பைரேட்ஸில் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, தேவாங்கு யார் பாயிண்ட் ரைடரு, திடீர்னு ஒரு மேட்ச்சு உள்ள போகும் தமிழ் தலைவர் டீம் 25 ரைடு பாயிண்ட் எடுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ரைடர் தான் தேவாங்கு. அவங்களாம் சாரி கீழே வந்து ட்ரெயினாக இருந்த பிளேயர்ஸ் தான். இப்போ வந்துட்டு அவங்க பாட்னா பைரேட்ஸ் சைன் ஆயிருக்காங்க. அன்கித்னு சொன்னதும் யாரும் கிடையாது, அன்கித் ஜக்லான். அதே பாட்னா டீமில் லெஃப்ட் கார்னர் ப்ளே பண்ணுற டிஃபெண்டர் அவருமே வந்து ஆர்மி டீமில் கோச்சிங் பண்ணி ரெட் ஆர்மி, கிரீன் ஆர்மிஸில் ஒர்க் பண்ண பிளேயர்ஸ் தான் இப்போ வந்து நம்மளோட ப்ரோ கப்பில் இருக்காங்க. சரி சார், இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரையில் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து மதுரையில் உசிலம்பட்டி வட்டம், உசிலம்பட்டி வட்டம் பாப்பாவட்டின்ற வில்லேஜ் தான் என்னோடய சொந்த ஊர். அங்கே தான் நான் பிறந்தது, படித்தது எல்லாமே. அங்கே வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது கிரிக்கெட்டில் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது இல்லாமல் நாங்கள் இருக்கிற காலங்களில் கிராமங்களில் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா கேம் விளையாடுவோம். குண்டு விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மரத்தில் ஏறி விளையாடுறதா இருக்கட்டும், ஸ்விம்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா கேமுமே நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவோம். அதெல்லாம் எனக்கு இயற்கையாகவே எல்லா கேம்லேயும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதனால் எல்லா கேமும் விளையாண்டேன். கிரிக்கெட்லேயும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக ஆர்வமாக விளையாண்டேன். அதனால் நான் கிரிக்கெட்டில் ஓப்பனிங், பவுலிங், ஓப்பனிங், பேட்டிங் என் கிராமத்துக்கு நான் விளையாடுவேன். அப்பயே ஒரு ஆல்ரவுண்டராக இருந்திருக்கீங்க? ஆமாம். கபடியை பொறுத்த அளவுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், பட் என்கிட்ட அந்த அளவுக்கு வெயிட் இல்லை. அப்போ வந்து என்னோட வெயிட் வந்து 50 கிலோ தான் இருந்துச்சு. அதனால எங்கள் அண்ணன் வந்து நல்ல பிளேயர், மதுரை மாவட்டத்தில் ஸ்டாலின் பேர். அவன் நல்ல சீனியர் கேட்டகரியில் நல்ல யூனிவர்சிட்டி ஆடி இருக்காப்புல, நல்ல பிளேயர். பாரா ஒலிம்பிக்கில் இன்டர்நேஷ்னல் 5-6 மெடல் எடுத்திருக்காப்புல. சூப்பர் சூப்பர். அப்போ எங்கள் அண்ணனே என்னை விளையாட விட மாட்டான். நீ போடா, நீ போய் பண்ணுறா, உனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, கை கால் உடஞ்சோ, நீ வரக்கூடாது போடா அப்படின்னு சொல்லி என்னை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இருந்ததை விட இப்போ கபடியில் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. அப்போ அவங்க இருந்த டைமில் ப்ரோ கபடி மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் கிடையாது. கபடி விளையாடுறதே வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, சும்மா இருக்கிற விளையாடுறான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கபடியோட லெவல் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு ஸ்போர்ட்னா கபடி தான் இப்போ இந்தியாவில். அந்த மாதிரி ஸ்போர்ட் ரிவால்வ் ஆன காலத்தில் சார் இருக்கும். ஆனால் அந்த காலத்துல இருந்ததுன்னா சார் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. டிவியில் நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருப்போம் சார் ப்ளே பண்ணுறதையும். அதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. சார், இப்போ ஒரு விஷயம் தோணுது, மதுரையில் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கிளப் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, சதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நான் வந்து டெல்லியில் வந்து 2007 2016 வரைக்கும் ஆர்மி ரெட் கிரீனில் நான் வந்து ரைட் கவர், லெஃப்ட் கவர் ப்ளஸ் ரைடர் ஆல்ரவுண்டர் இதில் நான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் டாப் மோஸ்ட் கோச் அசன் குமார்லேருந்து இவர் ஜெகதீஷ் கும்ப்ளே, கேகே, ஒரு பாஸ்கரன் சாபு, இன்றைக்கி இருக்கிற நரேந்தர் பாட்னா டீம் கோச், ஜஸ்வீர் சிங், உபேந்தர் சிங், சப்ரானா, மும்பையில் இருக்காரு, சப்ரானா, ஜஸ்வீர் சிங் என்ற ரிபியோதாஸ் கோச்சா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கோச்சும் அப்போ என் கூட விளையாடுவாங்க. ஒரு சில அசன் குமாரையும் பாஸ்கரன் விட்டுட்டு பாக்கி எல்லாமே விளையாடுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து சில அந்த நார்த் இந்தியன்ஸோட டாமினேட் வந்து அவங்க ஆர்மி டீமில் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க மத்தியில் நான் தமிழ்காரன் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட அங்கீகாரத்தை பெற முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஏக்கம் வந்து எனக்கு இருந்துச்சு எப்பயுமே. எப்படின்னா, இப்போ நான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்திலே விளையாட தகுதி இல்லாமல் இருந்துட்டு வெறும் 3 வருஷத்தில் ஆர்மியில் நாசிக்கில் தான் நான் ட்ரைனிங் பண்ணுறேன். அங்கே போய் கபடியை கற்றுக்கிட்டு 3 வருஷத்தில் நீ இந்தியன் ஆர்மியோட ரெட் டீமுக்கு
ஒரு தலை சிறந்த கவர் அன்னைக்கு இந்தியாவில் டாப் கவர் ராஜேஷ்குமார் சொல்லிட்டு அவர் பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கே தெரியாது நான் அவ்வளோ பெரிய ஆள். அங்கே போன பிறகு வெளியில் இருக்கவங்கலாம் சொல்ல பிறகு தான் தெரியுது அவர் அவ்வளோ பெரிய ஒரு ரைட் கவராக இருந்திருக்காங்க அன்னைக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஏன் நம்ம கிராமங்களில் அன்னைக்கு வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்க எல்லாருமே ஒரு அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்கலாமே. ஏன் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல? அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த ஆர்மியில் கிடைக்கிற அந்த நான் அனுபவித்த விஷயங்களை நம்ம கிராமத்து பசங்களுக்கு கொடுக்கணும். எஸ்பெஷலி மதுரையில் ஏன் அதை பண்ணோம்னா மதுரை சுற்றி உள்ள இளைஞர்கள் எல்லாமே வீரமானவங்க. ஏன்னா அவங்க மாடு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அது பாஞ்சா குடல்லாம் வெளில வரும்னு தெரிஞ்சும் கூட உயிருக்கு பயம் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நின்று அந்த காலையை அடக்கணுங்கிற ஒரு வெறியில் நின்று அடக்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் உள்ள அந்த மாதிரி ஒரு வீரமான அந்த மண்ணில் பிறந்தது நான். அது மாதிரி அந்த எல்லா பசங்களும் இன்றைக்கி மிலிட்ரி, போலீஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அந்த மாதிரி வீரம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை மட்டும்தான் நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இதை ஏன் நம்ம ஸ்போர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் அந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நிறையா தடங்கள் பண்ணாங்க, அசோசியேஷனே நிறையா இது பண்ணாங்க, மறைமுகமாக நேரடியாக பண்ணலனாலும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு 1.5 hour தான் இயர்ஸ் தான் ஆகுது. அதுலேயே 2 பிளேயர்ஸ் நேஷனல்ஸ் லெவலில் இன்றைக்கி ஸ்கூல் நேஷனல்ஸ் ஆட போகிறாங்க. அப்படின்னும் போது நம்ம எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனலில் ஒரு பையன் அண்டர் 19, ஒரு பையன் அண்டர் 17. அப்போ இந்த அளவுக்கு நம்ம 0 லெவல்லேருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் நேஷனல் லெவலுக்கு நமக்கு பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா ஒரு 4 to 5 இயர்ஸில் 100% இந்தியா டீமில் வரைக்கும் நம்ம பிளேயர்ஸை கொண்டு போக முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம பிளேயர்ஸுக்கு என்ன தேவை, அவங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது, அதை எப்படி வெளில காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால, நான் அனுபவிச்சதுனால அதை என்னால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அகாடமியை ரன் பண்ணுறேன். அது இன்றைக்கி நான் நினச்ச மாதிரியே ரொம்ப நம்பிக்கையோடு அது வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உங்களோட எய்ம் வந்து வெறும் கபடி மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸையும் சேர்க்கணும். ஏன்னா சதன் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு பதிலாக சதன் ஸ்போர்ட்ஸ் கபடி கிளப்னு வச்சிருக்கலாம், வெறும் கபடியை மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் சார் அப்படி பண்ணல, சதன் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு தான் வச்சாரு. அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஒருங்கிணைக்க பார்க்குறாரு. ஒரு ஒலிம்பிக்ஸ் போனாலும் நம்ம பசங்க இருக்கணும், எல்லாருமே மேலே டாப் லெவலில் வரணும், தமிழ்நாடு தாண்டா திரும்ப பழையபடி வரணும்டா அப்படின்றதுல ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு குறிக்கோள் வச்சிருக்காரு. நம்ம விஷயம் வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு கபடியா நம்ம உள்ளூர் நம்ம பசங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, ப்ரோ கபடி போனோம், இந்தியன் டீம் போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை சாரே வந்துட்டு இப்போ இருக்கிற பசங்க யங் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸே வாங்காமலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கிறவங்க ஃபீஸ் கொடுத்து பண்ணோம். ஆனால் அதான் என்னோட உண்மையான கருத்தும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரன் பண்ணுறாங்க, ஒரு இவ்வளோ பெரிய கிளப் ரன் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 4 கோச் இருக்காங்க, சமையல் செய்கிறவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. அவங்க எல்லாருக்குமே ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்து ரன் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதெல்லாமே வந்து சார் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எத்தனை பசங்க சார் இப்போ இருக்காங்க நம்ம கிளப்ல? இல்லை, இப்போ 40 பேர் இருக்காங்க. 40 பேர் இருக்காங்கன்னா அதில் மதுரை மாவட்டத்துலேருந்து 2-3 பசங்க தான் இருக்காங்க. பாக்கி எல்லாமே அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்காங்க. இப்போ வந்து தம்பி சொன்ன மாதிரி நம்ம கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு தான் கபடி. அவங்க எல்லாமே ஏழ்மையான நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ கிரிக்கெட் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேம்னா அவங்க எல்லாமே நல்ல ஒரு சிட்டியில் உள்ளவங்கலாம் நிறைய பேர் அதில் வருவாங்க, அதில் பணம் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. பட்டு கபடிங்கிற விஷயம் எப்படின்னா அது வந்து கிராமத்தில் உள்ள விளையாடுற பசங்க அந்த கேமை எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா பல சாக்ரிஃபை பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம 6000 ரூபா மாதம் சாப்பாடுக்கு மட்டும் வாங்குகிறோம். 6000 ரூபா ஏன் வாங்குறோம்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு அவனுக்கு தேவையான டயட்டு கொடுத்தாதான் அவன் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவனால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவனோட ஃபிசிக் வந்தால் தான் நம்மக்கிட்ட இயற்கையாகவே இருக்கிற அந்த அறிவான மூளையும் சிந்தனையும் செயல்படுத்துறதுக்கு தகுதியான உடலை உருவாக்குறதுக்காக தான் அந்த பெர் டே 200 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணி மாதம் 6000 வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி சார். ஃபிசிக்குன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னா நம்ம பிளேயர்ஸ் எங்கே லேக் ஆகிறாங்கன்றதை நாங்கள் பற்றி திரும்ப கொண்டு வரேன். அப்போ சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க வேறு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நம்மகிட்ட கிளப் பற்றி சொல்லிட்டீங்க, இத்தனை பசங்க இருக்காங்க, இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்காங்கன்னு. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் ஹவர்ஸ் எப்படி இருக்குது, வீக்கெண்ட்ஸில் எப்படி சார் ரன் பண்ணுறாங்க அவங்கள? இப்போ ரெகுலராக மார்னிங் ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 8:30 3 hours இருக்கும். அதில் லோடிங் ஹவர்ஸ் மட்டும் 2.5 hours இருக்கும்.
அதே மாதிரி மிடில் வந்து உங்களுக்கு 11 to 12:30 1.5 hours இண்டிவிஜுவல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அங்கே எல்லாம் ப்ரோக்ராம் இருக்கும். அதை விட்டாச்சுன்னா ஈவினிங் அகைன் 5 to 8:30 அது வந்து அந்த ப்ரோக்ராம் பொறுத்து அப் டவுன் ஆகிட்டு இருக்கும் டைமிங். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 to 8 hours 6 to 7 8 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் ஹவர் இருக்கும். அதில் ஒரு லோடிங் ஹவர் வந்து குறைஞ்சது ஒரு 5 ஹவர்ஸாவது இருக்கும். சூப்பர் சார். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கான லோடிங் ஃபேஸும் இருக்குது, ஃபுட் வைஸும் இருக்குது. மொத்தத்தில் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ற பசங்களுக்கு ஒரு ஆர்மி மாதிரி தான் இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு அந்த பாடி ஃபிசிக்கை கொண்டு வரணும். உனக்கு ஃபுட்டு லோட் பண்ணுற மாதிரியே லோட் பண்ணி மசில் பில்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்கம் கொடுக்க போகுது. இல்லை, இங்கே ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே அதுதானே. எனக்கு என்ன கிடைச்சோ, நான் என்ன அனுபவிச்சோன்னா அதை நான் கொடுக்கணும்னு தான் அங்கே மெயினாகவே ஸ்டார்ட் பண்ணது. அதில் வந்து என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஆடு மாடு இப்போ ஜல்லிக்கட்டு காளையாக இருக்கட்டும், ஒரு கெடாயாக இருக்கட்டும், ஒரு சண்டை கோழியாக இருக்கட்டும், சேவல், அதெல்லாம் நம்ம எப்படி வளர்க்குறோம் வீட்டில், அதுக்கு எந்த மாதிரி டயட் கொடுக்குறோம், அதை கட்டி போட்டு அது வந்து அந்த பெண் கோழியோட இது பெண் ஆடுவோட நம்ம உறவுக்கு விட மாட்டோம். அதே மாதிரி நம்ம விளையாட்டு வீரர்களையும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபோக்கஸ் அவன் வந்தானா, இப்போ அகாடமிக்கில் வர்றான்னா, இப்போ யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வேணும், நேஷனல்ஸ் விளையாடணும் அப்படின்னா நான் உள்ளே சேர்க்க மாட்டேன். வரையா இந்தியா விளையாடணும், உன்னோட டாப் எய்ம், உன்னோட கால் எடுத்து வச்ச முதல் நாளே உன்னோட எய்ம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கணும். அப்போ தான் நீ உள்ளே இருக்கணும். கரெக்ட். அப்படின்ட்டு சொல்லி தான் எல்லாத்தையும் நான் சேர்ப்பேன். நீ உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டி வாங்கணும், அது வாங்கினா அதுக்கு நிறையா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே நீங்கள் போங்கப்பா, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி ஜெயிச்சு நின்றாதான். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து பக்கத்து மாவட்டமோ பக்கத்து மாநிலமோ கிடையாது, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு போராடுறத நம்ம இன்னையிலேருந்து நினச்சி ஆரம்பித்தாதான் அதை நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே சார். அது அப்படிதான் சொல்லி நம்ம அகாடமிக்குள்ளே பசங்களை என்ட்ரி பண்றோம். சூப்பர் சார். ஒவ்வொரு அந்த பசங்களுக்கு வந்து ஒரு விஷன் தெளிவா இருக்கும்ல, முளையிலேயே வந்து சின்ன வயசுல இப்ப வளைச்சாதான் நீ வளைவ, 8 வளைய 50 வளையுமான்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இப்பயே பசங்களை வந்து அந்த வளைக்கிறீங்க. நீ இப்ப நீ வளைஞ்சு கொடுத்து ஒர்க் பண்ணினா உன்னோட எய்ம் பெருசா இருக்கும், உன்னோட விஷன் பெருசா இருக்கும், ஃபிட்னஸ் டாப் லெவல்ல இருக்கும், கேம் டாப் மோஸ்டா இருக்கும். இந்த 4மே நீ சரி பண்ணி எடுத்துட்டு போகும்போது 5வதானது வெற்றி. இந்த வெற்றி வந்து உன் கைக்குள்ளதான் இருக்க, நீ கொண்டு வர முடியும்ன்றத வந்து ஒவ்வொருத்தரும் தினம் நினைத்தால் என்ன, ஒரு விஷயத்த டெய்லி நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த விஷயம் உனக்குள்ள வந்துடும், நீ அதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அதுதான் முன்னோர்கள் சொன்னதும் நானும் அதை தான் சொல்றேன். கண்டிப்பா ஒரே விஷயத்த ஒரே குறிக்கோளை நீ ஒரே ஃபோக்கஸ்டா நீ தினம் அதை நோக்கி நீ முன்னேறிட்டே போகும்போது ஈஸியாக அந்த விஷயத்த நீ அடைஞ்சிடலாம். அன்னைக்கு நீ திரும்பி பார்க்கும்போது நீ பட்ட அந்த கஷ்டங்கள் நிலைகள்லாம் ரொம்ப ஈஸியாக உனக்கு தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம பயணிக்க போகிற பாதை வந்து கண்டிப்பாக எளிமையாக இருக்காது. கல் முள் இருக்கும், பாறைகள் இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம், நீ போக முடியாத இடமா கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான முயற்சி மட்டும்தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைன்றது சாரோட கணிப்பான விஷயம். ஏன்னா சார் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க லைஃப்பில். இப்போ வந்து ஒரு இந்தியன் ஆர்மி டீம் கோச்சாக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி எத்தனை கோச்சஸ் பேர் சொன்னாங்க பாருங்க, அவ்வளோ பேர் கூட இருந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நார்த் இந்தியாவில் ஆதிக்கங்கள் எப்படி இருக்கும், ஒரு சவுத்துலேருந்து போகிறவங்களை எப்படி பார்ப்பாங்க, நம்மளை வளரவே விட மாட்டாங்கன்றதும் தெரியும். ஆனால் அங்கெல்லாம் ஜெயிச்சு நிற்கிறவர் தான் இப்போ சார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட டைரெக்டாக அவுல்தார் என்ரோல்மெண்ட் எடுக்கிறோம். அங்கே நம்ம தமிழ் பசங்க யாருமே இப்போ அப்ளை பண்ணியிருக்கான். அந்த மணிகண்டன் சொல்கிற ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணியிருக்கான். அதை நான் சொல்லி பண்ணேன். மற்றபடி மற்ற பசங்களும் நிறையா பசங்களை அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஆர்மி டீமில் வரணும், இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி அவங்க யூட்டிலைட் பண்ணணும், இந்தியாவிலே டாப்பாக வரணும்னு தான் என்னோட ஆசை. பட் நம்ம பசங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர இப்படி பறந்து வர மாட்டாங்க. ஏன் எல்லா இடத்துக்கும் வர்றதுனால என்ன பெனிஃபிட்னா, தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி நேஷனல்ஸ் விளாண்டா ஒரு 12 பேர் தான் விளாட முடியும். நீ வெளியில் வரும்போது நீ டெல்லியிலேருந்து, இப்போ டெல்லியில் எங்கள் ஆர்மி டீம் இருக்குன்னா நீ டெல்லியிலேருந்து விளாடலாம். ரெண்டாவது சர்வீசஸ் த்ரூவில் நீ நேஷனல்ஸ் விளாடலாம். ஆமாம், உன் திறமைக்கேற்ப பல இடங்களில் நீ விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டீமில் வெளில போகிற அளவுக்கு உனக்கு நல்ல ஒரு இதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக சார். அதை யூஸ் பண்ணணும் நம்ம தமிழ் பசங்க. பிஎஸ்எஃப் இருக்குது டெல்லியில், சிஆர்பிஎஃப் இருக்குது, ஐடிபிபி இருக்குது, ஆர்மி டீம் இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதெல்லாமே டைரக்ட் ட்ரையல் பேஸில் எடுக்கிறாங்க, எக்ஸாம்லாம் கிடையாது அங்கே. ஒன்லி ட்ரையல், ஃபிசிக் அண்டு மெடிக்கல், இது 3 தான் நடக்கும். எக்ஸாம் கிடையாது. நீ நல்லா விளையாண்டனா ஃபிசிக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டேரக்டாகவே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ சார் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, உங்களை படிப்பை வச்சு எடுக்கல, உனக்கு வந்து ட்ரையல்ஸ் வச்சு எடுக்கிறாங்கன்றாங்க. நீ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கியா, உனக்கு திறமை இருக்குன்னு நம்புறியா, தாராளமாக போங்க.
போங்க, ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து இங்கே இல்லைங்க, பெருசாக இருக்குது, வெளியே இருக்குது. நீங்கள் வெளியே போக தான் இன்னும் நிறைய இடத்துல தெரிவிங்கன்றது சாரோட கருத்தாக இருக்குது. இதை நானுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தமிழ்நாடு வந்து ஒரு சீனியர் நேஷன்ஸில் கோல்டு அடிச்சது எப்போன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எப்போ 3 வருஷம் அடிச்சிருக்கோம். 95 அப்போ நான் பிறந்தேங்க. 28 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதோட 28 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு அடிக்க முடியல. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இத்தனை வருஷமா. நம்மளால வந்து அதுக்கப்புறம் ஃபில் அவுட்டே போகிறோம். ராஜரத்ன சார் இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க பேர்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்பயும் அந்த சன் பேப்பர் மில்லு ஒரு EBTNB போர்டு மேட்ச் பார்த்தோம்னா புல் அரிக்குது. அப்போ இருந்த ஃபிட்னஸ்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க. அதெல்லாம் தான் வந்து அவங்கள நல்லா கொண்டு போச்சு. அன்னைக்கு வந்து என்ன காரணம்டா, இயற்கையாவே எல்லா குடும்பங்களும் அன்னைக்கு வந்து விவசாயத்துல இருக்க பசங்க தான் கபடி விளையாண்டாங்க. அப்ப ரெகுலரா அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. போய் அவங்க மரப்பு வெட்டுறதா இருக்கட்டும், வயல்ல போய் மூட தூக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இயற்கையாவே அவங்க வேலை செஞ்சுட்டு தான் வந்து கபடிக்கு வருவாங்க. அதனால அவங்க வந்து தனியா போய் ஜிம்முக்கோ அதுக்கோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாவே அவங்க கண்டினியூஸா, அதாவது காலையில ஒரு 6-7 o'clock அவங்க வயல்ல இறங்குனாங்கன்னா 1 o'clock வரைக்கும் அவங்க கண்டினியூவா இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு மசிலும் நர்வஸும் அவங்க பவரா இருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்ட்ரென்த் தான் அவங்க கபடியில வந்து சக்சஸ் பண்ணுது. அது இயற்கையாவே தமிழோட ரத்தத்துல வந்து கபடி இருக்கு. நம்ம வந்து புத்திசாலி கிடையாது. தமிழ்காரங்க பூராமே அதிபுத்திசாலியால மட்டும்தான் கபடியை சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஜூனியர் லெவல்ல, ஸ்கூல் லெவல்ல எடுத்துக்கங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள். எல்லாமே அந்த அளவுக்கு டேலண்டா ஸ்கில் பண்றாங்க. எங்கேயாவது ஒரு பர்ஃபெக்டான கோச் இருக்காங்களா? எங்கேயுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு கிராமத்துல யாருமே இல்லாம அவன் பண்ற ஸ்கில் இங்க இருக்கிற ப்ரோ கபடியில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்றாங்க. ஆனா யாருமே அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. சொன்னாலும் அதை நெகட்டிவா அதை வந்து டவுன் பண்றதுக்கு தான் எல்லா பசங்களும் இருக்காங்களே தவிர அதை அந்த ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம், சீனியர்ஸ் எல்லாம் அதை சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி தேவைங்கிறத அங்கங்கே அந்தந்த கிராமத்தில் உள்ள சீனியர் பிளேயர்ஸு அந்த ஜூனியர் பசங்களை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். கைட் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு நானும் விளையாடுறேன், ஒரு யூனிவர்சிட்டி விளையாடுறேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குதான். உங்களை வந்து அவங்கள யூனிவர்சிட்டி பேருக்காக விளையாட தான் போகிறாங்க. கண்டினியூஸ் நீங்கள் விளையாட தான் போகிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க லைஃப்பில்? இப்போ ப்ரோ கபடி கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்தியன் டீம் போனால் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரோ கபடிக்கு நம்ம ஆக்ஷன்லேயே பார்த்தோம் சார். எத்தனை பேர் 24 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. நம்ம வந்து அதை பெருமையாக பார்த்தாலும் எல்லாரையுமே சார் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சார் சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி எத்தனை பேராங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா கடைசியாக ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு தான் நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போ சதீஷ் கண்ணன் ஆகட்டும், அந்த மாதிரி தர்ணேந்திரன் ஆகட்டும், இந்த மாதிரி அந்த பசங்க நல்ல பசங்க நமக்கு தெரியும். இருந்தாலுமே அந்த பசங்களை எப்போ சூஸ் பண்ணாங்க? செகண்ட் ஆஃப் ரெண்டாவது ரெண்டு ஆக்ஷன், அது எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. சும்மா எல்லாரும் பெரிய வந்து டீம்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுற டீம்ஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆக்ஷனில். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் தான் எடுத்தாங்களே தவிர எனக்கு இந்த பையன் வேணும். இப்போ சச்சின் தெண்டுல்கரை தமிழ் தலாஸில் சூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. 2.15 crores மக்களே 2,15,00,000 கொடுத்து எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பசங்க எப்போ வேலை போக போகிறாங்க? இது வந்து சாரோட மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. நான் கேட்டப்ப நானே வந்துட்டு நம்ம பசங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நினைச்சாலும் இதில் உண்மை நிலவரம் என்ன சார் காட்டுங்களா? ஏற்கனவே இந்த லீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தம்பி என்கிட்ட ஃபோனில் பேசினாப்புல. அப்போ நான் தான் சொன்னேன், ஏன்னா தம்பி நீங்களாம் பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்ந்து எனக்கே வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் ப்ரோவில் ஆடுறான்னா அந்த டீமோட கீ பிளேயராக இருக்கணும். அவன் இல்லைன்னா டீமே இல்லை. அந்த மாதிரி இருக்கணும். அவன் டிஃபென்ஸாக இருக்கட்டும். எப்படி ராஜரத்னம் பிளாக் டைகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவும் இன்னைக்கு அவர் பேரை சொன்னாலும் அதிருது. அதுக்கு காரணம் என்ன? அவரோட விளையாட்டு தான். அதே மாதிரி கணேஷ் அண்ணன் அவர் பேரை சொன்னாலும் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா அவர் ஒரு இடி, அவர்கிட்ட இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் கூட போனஸ் போட்டு ஒரே இடி 4 பேர் 5 பேர் அந்த கிரவுண்டுக்கு அடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் வச்சுருவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு அங்கே இருக்கிற ஹரியானா பிளேயர்ஸ்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க. அந்த மாதிரி பிளேயரை உருவாக்கணும்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற கபடி பிளேயர்ஸும் ஒரே ஸ்கில்ல கூட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரே ஸ்கில்ல பண்ணு. அந்த ஸ்கில்ல நீ மட்டும்தான் வேர்ல்டுல நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணு. அந்த ஒரு ஸ்கில்லு போதும் நீ இந்தியா விளையாடுறதுக்கு. நீ 42 ஸ்கில்லு 42 ஃபுட்வொர்க்லாம் பண்ணவே வேண்டாம். ஒரே ஸ்கில்லு போதும். அந்த ஸ்கில்ல நீ டாப், அதாவது வேர்ல்டுல டாப். எப்படி கண்ணை மூடிக்கு நைட்டு எந்த டைமில் விட்டாலும் அந்த ஸ்கில்லை உன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொண்டு வா. அந்த ஸ்கில்லை சக்ஸஸ் பண்ணக்கூடிய உடல் தகுதியை உருவாக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்கிற அந்த 2.5 crore நமக்கு வந்துடும் தமிழ்நாடு. இப்போ சார் சொன்ன விஷயம் கவனிச்சிங்களா?
நீ ஒரு ஸ்கில் கூட கற்றுக்க, ஆனால் அதை ஒழுங்காக கற்றுக்க. இதை முன்னாடியே கேட்டிருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரூஸ்லி சொன்னதுதான், ஒருத்தன் பல வித்தை கற்றுக்கிறானா அவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரே வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதையே அவன் வருஷம் ஃபுல்லாக பண்ணுறானா அவனை பார்த்து நான் பயப்படுவேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்கில்ல அவரை நொறுக்கிடலாம். ஏதாவது ஒரு அடியில் நம்ம ஆப்போசிட்டே வெளுத்திடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். சார் அதான் சொல்லிருக்காரு, உனக்கு ஒரு ஸ்கில் இருக்கா, அது அதிகமாக ஒர்க் பண்ணு, அதுலேருந்து வெளியே வா, அப்போ நீ ப்ரூவ் பண்ணும் போதே நீ வந்து நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கலான்றது சாரோட பாயிண்டாக இருக்குது. இப்போ சார் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ இத்தனை பசங்க செலக்ட் ஆயிருக்காங்க, ஆனால் நிறைய பேருக்கு இந்த வருஷம் சான்ஸே கிடைக்கல சார் ப்ரோ கபடியில் அந்த அளவுக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கொஞ்சம் கோச்சுமே நம்மளை பார்சியாலிட்டி பண்ணுவாங்க. நார்த் கோச் வந்து சதர்ன் பிளேயர்ஸை நீ ஈக்குவலாக 20-20னா நமக்கு கிடைக்காத சான்ஸ், அது நார்த்துக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். அது இயற்கையான ஒன்று தான். நீ வந்து 20-20 இல்லாமல் அவன் 20னா நீ 50 இருக்கணும். அப்போ தான் நீ வந்து அதான் எக்ஸாம்பிள், அதான் நீ கீ பிளேயராக இருந்தேன்னா எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்க, உன்னை தேடி உன் ஊருக்கு வருவாங்க, உன் கிராமத்துக்கு வருவாங்க. ஒன்று இந்த 12 டீமோட சிஇஓ மேனேஜர் ஈவன் ஓனர் கூட உன்னை கூப்பிட வருவாங்க. அந்த அளவுக்கு உன் திறமை உன் இடத்துல நீ வளர்த்துக்க. நீ தேடாத, நீ எங்கேயும் ஓடாத, நீ அலையாத, யாரும் தேவையே கிடையாது. நீ உனக்கு தோட்டத்திலே கூட போய் ஒரு மரத்து நட்டு கூட அதை இடிச்சு பழகு, அதை சக்ஸஸ் பண்ணு. ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டில் நீ பண்ணது உதவுதா, அது பயன் அளிக்குதா என்னன்னு நீயே ஒன்று டெஸ்ட் பண்ணு. ஒரு நாளைக்கு உலகம் உன் பின்னாடி வந்து நிற்கும். அது புரியாமல் நீ அங்கே போகிற, இந்த கோச்சு போகிறேன், அந்த கோச்சு போகிறேன், எல்லாரும் என்கிட்டயே பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் எப்படியாவது வாய்ப்பு எவ்வளோ வேணும், என்னன்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படி. அதெல்லாம் எனக்கே பிடிக்கல. நீ வந்து உன் திறமையை வளர்த்துக்க, உன் பின்னாடி நான் வர்றேன், நான் தேடுறேன். உன் வீட்டில் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டு நானே உட்காடுறேன், ஐயா 10 லட்ச ரூபா உனக்கு தரேன், இல்லீகலா ஒரு 10 லட்சம் தரேன்னு நானே உன் வீட்டில் வந்து உட்காந்துருப்பேன். நானே 10 ஓனர்கிட்ட சொல்லி நானே கூப்பிட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையை தமிழ் பசங்க ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் கொண்டு வரணும்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா தமிழ்நாட்டு பசங்க, நான் தம்பி சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கு இப்போ ஜூனியரில் நம்ம மெடல் எடுக்கிறோம் நேஷனல்ஸில், ஏன் சீனியரில் எடுக்க முடியல? ஒன்று அசோசியேஷன் ப்ராப்ளம். அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க, கேம்ப் வந்து ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு டோட்டலுக்கு ஒரு 10 days 15 days பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ஒரு 3 months அந்த நேஷனல்ஸுக்கு முன்னாடி நம்ம கேம்ப் போட்டால் தான், அந்த 30-40 பிளேயர்ஸ் கேம்ப் போட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணால் தான் நம்மளோட அந்த நேஷனல்ஸில் அந்த கோல்டுன்ற இதை அச்சீவ் பண்ண முடியும். நேஷனல்ஸில் கோல்டு எடுத்துட்டோம்னாலே 5 பிளேயர் இந்தியா பிளேயருங்க. நீங்கள் ஏங்க இந்தியான்னு பேசுகிறீங்க? நீங்கள் நேஷனல்ஸில் கோல்டு வின்னர் எடுத்தாலே தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் வந்து 100% 12ல் இந்தியா டீமில் 12 பேர்த்தில் 5 பேர் நம்ம ஆளுக்கு இருப்பாங்க. அதை ஏன் எய்ம் பண்ண மாட்டேறீங்க? வெறும் 3 மாதம் இன்னைக்கு டாப் லெவலில் விளையாடுறீங்களா, இவங்க எல்லாமே வெறும் 6 months, அதிகமாக வேண்டாம், 6 monthsல 3 மாதம் கண்டிஷனிங் பண்ணுங்க, 3 மாதம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, 6வது மாதத்தில் நீ வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஆகிடுவேன். ஆனால் யாருமே டெடிகேட் இந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது. 2வது நீ தேவையான ஒர்க் லோடு போடுறதுக்கு தேவையான டயட் சாப்பிடணும். தேவையான டயட் சாப்பிட்டு ஒர்க் லோட் போட்டதுக்கு அப்புறம் அதை ரிகவர் பண்றதுக்கு தேவையான ரெஸ்ட் எடுக்கணும். இது 3 ப்ராப்பரா நீ பண்ணு. இந்த எலைட் லெவல் பிளேயர் நான் சொல்றது, அந்த நேஷனல் லெவலில் இன்னைக்கு நீ விளையாண்டுருக்கல தமிழ்நாட்டில், இல்லை ஜூனியர் கேட்டகரி லெவலில் நேஷனல், நீங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்க. 100% நீங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க எல்லாமே நான் இன்னைக்கும் சொல்றேன், ஓப்பனா எங்கேயும் என்னைக்கும் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்க அந்த அதி புத்திசாலித்தனம் வந்து அவங்க கிட்ட கிடையாது. நம்மகிட்ட இருக்க எஜிலிட்டி அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2.15 crore யார் சச்சினுக்கு எடுத்துருக்குமா? சச்சினுக்கு ஒரு கிளியராக போனஸ் போட தெரியுமா? 10 தடவை போனஸ் போட்டால் 8 தடவை அவன் காலு தூக்காது. ஆனால் இருந்தாலும் அவனை அவ்வளோ காசுக்கு எடுக்கிறான். ஏன்? அவனோட ஃபிசிக் நல்லா இருக்குது, ஸ்பீடு நல்லா இருக்குது, கவுண்டர் ஆக்ஷன் நல்லா இருக்குது, பாயிண்ட் வருது. அந்த ரிஃப்ளெக்ஸாக டக்கு உங்களுக்கு தேவை. ஏன் நீ வந்து அந்த ஃபிசிக் இருந்தா இப்போ இன்னைக்கு தேவாங்கு ஃபுட் ஒர்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடித்தா தள்ளி விட்டு விழுகிறான். அதுதான் அவனோட வேலை. அப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது? நல்ல ஸ்பீடு இருக்குது, எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை ஏன் நீ டெவலப் பண்ண மாட்டேற? நம்ம பசங்க கொஞ்சம் விளையாண்டோன்னே ஒரு கிராமத்திலே சாதாரணமாக ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டில் வின்னர் எடுத்தோன்னே நான் தாண்டி காலரை தூக்கிட்டு அந்த வளர்ற எண்ணத்தை விட்டுட்டு அதுவே போதும்னு எண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் நம்ம வளராமல் இருக்கோம். பசி இருக்கணும். எது அளவுக்கு பசி இருக்கணும்? இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் தான் டாப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு பசி இருக்கணும். அதை விட்டு எப்படி நம்ம அந்த பண்டைய காலங்களில் சோழர்கள் வந்து உலகத்தை ஆண்டாங்கன்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு கர்நாடகாவோ இல்லை இந்தியா அளவில் ஜெயிச்சுட்டு அவங்க நிற்கலை. அவங்க பசி வந்து உலகத்தை பூரா ஜெயிக்கணும், ஆளணும் அப்படின்ற பசி இருக்க போய் தான் கடல் வழியாக எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆட்சி ஆண்டுருக்காங்க. அந்த பசி விளையாட்டில் இருக்கணும். ஒவ்வொரு இடமா அடித்து ஒவ்வொன்றா நொறுக்கிட்டு போகணும். நொறுக்கிட்டு கடைசியில்
உசேன் கபடின்னு மட்டும் இல்லை, பாக்ஸிங்காக இருக்கட்டும், ரெஸ்லிங்காக இருக்கட்டும். ரெஸ்லிங்லாம் தமிழ்நாட்டிலே பிறந்த விளையாட்டு, ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்துடுத்துடுறோம். ஈஸி கபடி இதான் வேர்ல்டுலேயே டஃபஸ்ட் கேம், அதவே நம்ம ஈஸியாக விளையாடுறோம். ஆனால் அதில் ஒரு பாதி கற்றுக்கிட்டாலே ரெஸ்லிங் ஈஸியாக விளையாண்டுடலாம். ஏன்னா ரெஸ்லிங்லாம் வெயிட் கேட்டகரி, அந்தந்த வெயிட் கேட்டகரியில் நீ ஈஸியாக நம்மளோட எஜிலிட்டியோட ஃபுட் ஒர்க்லேயும் அவனை ஈஸியாக அடிச்சிடலாம். பாக்ஸிங் அதே மாதிரி தான். இதெல்லாமே நீ ஈஸியாக சைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் யாருமே நம்ம தொடர்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்? யாருமே எடுத்துக்கிறதில்ல. சும்மா ஜென்ரலாக போகிறோம், விளையாடுறான். ஸ்கூலில் அவங்கவுங்க சீசனாக ஒரு ஏதாவது ஒரு மேட்ச் வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடி கேம்ப் போடுறாங்க, விளையாடுறோம். அதோட நம்மளோட அந்த எய்ம் அவ்வளோதான். ஆகா அதில் மெடல் வாங்கிட்டான், டிவிஷனில் டிஸ்ட்ரிக்டில் மெடல் வாங்கிட்டான், இல்லை ஸ்டேட்டில் வாங்கிட்டான், அதோடு நிறுத்திடுறான். அப்படிலாம் இல்லாமல் உன்னோட பசியும் உன்னோட தேடலும் அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் த எட்ஜில் போய் நீ ஸ்டில் உன்னோட இறுதி மூச்சிருக்கு வரைக்குமே உன்னோட தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அப்படி இருங்க. இந்த தமிழ்நாடுன்றது ஒரு சின்ன கிராமத்தை கூட உலகமே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். இன்னைக்கு உசேன் போல்ட்னா ஜமைக்காண்டு நம்ம சொல்றோம், ஒரு சின்ன பிள்ளைய கூட சொல்லணும். அந்த தான் நம்மளாலையும் உருவாக்க முடியும். உருவாக்கக்கூடிய அனைத்து திறமையும் நமக்கு இருக்கு, அனைத்து சிந்தனைகளும் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய உடலை மட்டும் நீங்கள் உருவாக்குங்க. 100% எல்லா கேம்லையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய எல்லா திறமைகளும் இருக்க ஒரு இனம் தான் நம்ம தமிழ் இனம். சூப்பர் சார். ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்க எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அவங்களுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்க. இது மக்களுக்கு வந்து தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா வந்து நம்ம ஒரு மேட்ச் பாக்குறீங்க, பார்த்து முடிச்சிட்டோன்னே இவன் சரியா விளையாடல, இவன் வந்து அப்படி பண்ணல, இன்னதான் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், சுதாகர் இருக்கார் பாட்னா பைரட்ஸ் டீம்ல, அவருக்கு சான்ஸே கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மறுக்க. ஆனா கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்களா? தேவாங்காயன் 2 பேர் வச்சிருக்காங்க, சந்தீப்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து அப்போ கோச்சுக்கு தெரியல, தேவாங்க் வந்து ரைடிங் எப்படி பண்றான்னு பாக்குறீங்க, ஒரு மேட்ச்ல எப்படி பண்றாங்கன்னு பாக்குறீங்க.